Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இங்கே போனால் இது ஒரு சோதனையாக இருக்கும், இவனோட சேர்ந்தா இதை செய்ய சொல்லும், இந்த கும்பலில் கூடுனா இப்படி பண்ண சொல்லும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ தெரியும் போது இந்த சூழ்நிலை, இந்த சிச்சுவேஷன் எனக்கு ஒரு சோதனையாக அமையும், எனக்கு ஒரு கேடாக இருக்கும்னு தெரிஞ்சா அதை தவிர்ப்பது அவசியம். இருக்கீங்களா? ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு போகிறோம். தவிர்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, தவிர்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர், முதலாம் வசனம், உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. சர்ப்பமானது ரொம்ப கன்னிங்காக இருந்ததுதான். வேதத்தில் அது கன்னிங்னு சொன்னால் உண்மையாகவே கன்னிங்னு அர்த்தம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தவிர்க்கிறதுனா ஏதோ ஒன்று செய்யறதை தவிர்க்கிறது இல்லை, இந்த சூழ்நிலையை தவிர்க்கணும். அப்படிப்பட்ட செய்யறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸை, செய்யறதுக்கு சாத்தியத்தை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையே என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதைத்தான் செய்யாமல் விட்டாங்க பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் அவனை உள்ள அனுமதிச்சாச்சு, அதை அனுபவிச்சிருக்கூடாது, அதை தவிர்த்திருக்கணும். அதனால தான் காத்துக்கொள்னு சொன்னார். அதை விட்டுருக்க கூடாது. வெளியே போ, யார் நீ, வேற யாருக்கும் அனுமதி கிடையாது, எங்கள் தோட்டம் அது, உள்ளே வரக்கூடாது. இவனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம், ஏற்கனவே கடவுள் சொல்லி வச்சிருக்காரு காத்துக்கொள்னு சொல்லி. அதனால உனக்கு அனுமதி கிடையாது, நோ பர்மிஷன், கெட் அவுட்னு சொல்லி இழுத்து மூடி இருக்கலாம். அவங்க மூடின பிறகு அதை தாண்டி வர்ற பிசாசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கடவுள் பாருங்கள், உங்களுக்கு கூட அப்படி ஒரு கேட்டு கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கூட அப்படி ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த கேட் என்னன்னா, ஒரு பெரிய, நீங்கள் வேண்டான்னு சொன்னால் உள்ளே வர முடியாது யாரும். அது என்னன்னா உங்களுடைய வில். இருக்கீங்களா? உங்களை சுற்றி ஒரு பெரிய காம்பவுண்ட் வால், ஒரு கோட்டை சுவர் மாதிரி, ஒரு கேட்டு மாதிரி, பூட்டு மாதிரி கடவுள் கொடுத்துருக்கிறார். அது என்னன்னா என்னுடைய வில்லுன்றதை சாதாரணமாக நினைக்காதீங்க. திருப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27. பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடங்கூடா, ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்குது, டோன்ட் கிவ் த டெவில் எ ஃபுட் ஹோல்டு. ஃபுட் ஹோல்ட்னா அவனுக்கு காலை உள்ளே வைக்கிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த காலத்தில் நான் இந்த ட்ரெயின்லலாம் ஏறி காலேஜுக்கு போவோம் பாருங்கள், பஸ்ஸில் ஏறி அப்புறம் ட்ரெயினில் ஏறி போகிறதுக்குள்ளே ஒரு பெரும் போராட்டம் தான் அந்த காலத்தில். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அந்த பெரும் போராட்டத்தில் தான் போகணும், தொங்கிட்டு தான் போகணும். அந்த நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். இதில் போய் நம்மளே தொங்கிட்டு இருப்போம். எவனாவது வந்து கொஞ்சம் பிரதர் அப்படிம்பா, ஏன்னா அவனை பார்த்தா நமக்கு பருதான் பாருங்க, அவனும் புக்கு வச்சுக்கிட்டு வர்றான் பாருங்க. சரி பிரதர் கொஞ்சம் உள்ள தருங்க அப்படிமா. சரி நான் அவன் கொஞ்சம் காலை வச்சுக்கிட்டுமே இடம் கொடுத்து அப்புறம் நம்ம தொங்கிட்டு இருப்போம், அவன் உள்ள இருப்பான் பாருங்க, நம்மள ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு. பார்த்துருக்கீங்களா? அது இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அவன் போட்டு நம்மளை பிடிச்சா, நம்ம இடம் கொடுத்தவன் நம்மளை கொஞ்சம் கைண்டாக ட்ரீட் பண்ணுவானா, அவன் நம்மளை விட்டு நெக்கி கொஞ்சம் ஒத்துங்க, அவன் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் காலை வச்சவன வேற பேச்சு பேசுவான் பாருங்க, கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் கையெடுங்க, கொஞ்சம் காலை நவுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளிட்டு அவன் பாருங்க நம்ம தொங்கிட்டு இருப்பான், அவன் நல்லா போய் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். எங்கேயாவது பிசாசு அந்த மாதிரி ஆளு. கொஞ்சம் லேசாக காலை வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, நான் காலை இப்படி வைக்க போகிறேன், என்ன ஆக போகுது உனக்கு? காலை வைக்க இடம் கொடுத்தீங்கன்னா ஆள் முழுமையாக உள்ளே இருப்பான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கேரண்டீடு இது. ஏன்னா அவன் இரக்கமற்றவன், அவன் ஒரு திருடன், அவன் பின்வழியாக வர்றவன், அவன் எப்படி எப்படி கேப் கிடைக்குமோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா அவன் முழுசாக உள்ளே உட்கார்ந்துருவான். அப்போ பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள்னு சொல்லியிருக்குது. பல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இப்போல்லாம் கம்ப்யூட்டரில் ரொம்ப ஈஸியாக நம்ம போய் திறக்கவே வேண்டியதில்லை, பைபிளை போய் வாங்க வேண்டியதில்லை, எல்லாம் கடகடன்னு வந்துடுது. இது பாருங்க, பல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வாஸ்து பார்த்தா. டார்பி என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீதர் கிவ் ரூம் ஃபார் த டெவில். பிசாசுக்கு ரூம் கொடுக்காதீங்கன்றது. ESV இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, and give no opportunity to the devil. பிசாசுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருங்கன்றதுக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறேன். பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதீங்க. GNTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் அது எப்படி சொல்லியிருக்குது, டோன்ட் கிவ் த டெவில் அ சான்ஸ். அவனுக்கு சான்ஸே கொடுக்காதீங்க. எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க, அதனால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காதீங்க, சான்ஸ் கொடுக்காதீங்க, ரூம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இன்னும் எத்தனை விதத்தில் சொல்றது?
இன்னொரு டிரான்ஸ்லேஷன் NCVன்ற ஒரு டிரான்ஸ்லேஷன், do not give the devil a way to defeat you. அவன் உங்களை தோற்கடிப்பதற்கு ஒரு வழியை அவனுக்கு கொடுக்காதீர்கள். வழி எப்படி கொடுக்குறோம்? அவனை தோட்டத்துள்ள விட்டது தான் தப்பு பாருங்க. அவனை விட்டது, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, அவன் சொல்றதை கவனிக்கிறது, இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும். பிசாசு தோற்கடிக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க உட்கார்ந்து சேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து SMS அனுப்பிச்சிட்டு முன்னே பின்னே அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கன்னா, சிலர் 100கணக்கான SMS அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, சரி நான் இன்னைக்கு மேலே பார்த்து பேசுறேன், இல்லை தரையை பார்த்து பேசுறேன். சிலதெல்லாம் எனக்கு புரியுது, எங்களை பார்த்து பேசாதீங்கன்ற மாதிரி இருக்குது. சிலர் 100கணக்கான SMS அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. 100கணக்கான SMS. ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 900, 1000, 1200 SMS. இது என்னது? இது என்ன வேலை நடக்குது? கண்ட மட்டுக்கு உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது. யாரோ ஒரு ஆள்கிட்ட என்னத்தையோ பண்ணி சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது. ஒன்றும் அன்ப்ரொடக்டிவ். அது எந்த ஒரு இதுவும் கிடையாது, எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்றது கிடையாது, தப்பான நோக்கங்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க? இடம் கொடுக்கிறார்கள், தவிர்க்கிறது இல்லை. அதை தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ டோன்ட் கிவ் ரூம், டோன்ட் கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் கிவ் சான்ஸ், டோன்ட் கிவ் ஃபுட் ஹோல்டு. என்னென்ன விதத்தில் சொல்லியிருப்பாருங்க. அவன் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடு. நீங்களே வழி ரூட் போட்டு கொடுத்துடக்கூடாது அவனுக்கு, இப்படி வா பண்ணிக்கான்னு கதவை திறந்து விட்டுறக்கூடாது. வீஸ்ட்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க, ஸ்டாப் கிவிங் அன் அக்கேஷன் ஃபார் ஆக்டிங் வித்தின் பிராக்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த டெவில். அதாவது பிசாசுக்கு அவன் செயல்படுவதற்கு தருணங்களையும் வாய்ப்புகளையும் இடத்தையும் கொடுக்கிறதை நிறுத்துங்கள். கொடுத்துட்டே இருக்காதீங்க. அதை திரும்ப 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 நேற்று சாட் பண்ணியாச்சு, இன்னைக்கு பண்ணியாச்சு, நேற்று SMS அனுப்பிச்சாச்சு, இன்னைக்கு அனுப்பிச்சாச்சு. என்ன பண்றீங்க? சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ண என்ன பண்றீங்க? மறுபடியும் 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 அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். God's word translation ஒன்று இருக்குது, அது சொல்லிடுது, don't give the devil any opportunity to work. பிசாசு கிரியை செய்வதற்கு எந்த தருணத்தையும் கொடுக்காதீர்கள். என்ன அருமையாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. எப்படி சான்ஸ் கொடுக்காம இருக்கிறது? அவன் பேசுறதை கவனிக்க கூடாது, அவனை உள்ள விடக்கூடாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்க கூடாது, அப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஏற்படுத்த, அப்படிப்பட்ட வாய்ப்பு அங்கே உண்டாகும் தெரிஞ்சாலும் அதை ஆதாம் ஏவாளும் தவிர்த்திருந்தாங்கன்னு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பாவம் செய்கிறதே தவிர்க்கிற ஆளுங்களை, நான் குடிக்க மாட்டேன், சீரடி குடிக்க மாட்டேன், அதுக்கு போக மாட்டேன், இங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஆளுங்களை டீ டோட்டலர்னுவாங்க. இந்த டீ டோட்டலர் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை பிசாசா நான் வச்சுக்க மாட்டேன், உள்ளே வரக்கூடாது, இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி ஆளாக இருந்தா இன்றைக்கி நம்மெல்லாம் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். ஹலோ, பெரிய இந்த உலகமே பெரிய ஏதேன் தோட்டம் மாதிரி ஆகிட்டு இருக்கும், அற்புதமான ஒரு இடமா இருக்கும். என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் இப்போ உலகத்தில் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது பிரதர், நம்ம மனுஷன் தானே, கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் இடம் கொடுத்துக்கணும், இதுவும் கொஞ்சம் தேவைப்படுது, இதுவும் கொஞ்சம் பண்ணிக்கணும், அதுவும் கொஞ்சம் கிடையாது. டீ டோட்டலர் ஆட்டிடியூட் இருக்கணும், முடியாது, அதில் ஈடுபட மாட்டேன், அதோடு வச்சுக்க மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி தர மாட்டேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அந்த பக்கமே போக மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன். அதான் ஆட்டிடியூட் பாருங்க. ரோமர் 13 திருப்போம். ரோமர் 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ். மாம்சம் கிரியை செய்கிறதற்கு அங்கே ப்ரொவிஷன் ஏற்படுத்தாதீங்கன்ற, அதுக்கு இடமும் அதுக்கு வாய்ப்பும் அதற்கு தருணமும். ப்ரொவிஷன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்கறது, அதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்காதீங்க. மாம்சம் கிரியை செய்யறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்காதீங்க. NLTன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுறது, டோன்ட் லெட் யுவர் செல்ஃப் திங்க் அபவுட் வேஸ் டு இண்டல்ஜ் யுவர் டிசைர்ஸ். அதாவது உங்களுடைய துர் இச்சைகளை எப்படியெல்லாம் நிறைவேற்றலாம் என்று சொல்லி அதை பற்றி யோசித்து கொண்டிருக்க இடம் கொடுக்காதீர்கள். அது பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, தவிர்க்கணும்னு சொல்கிறோமே. எப்படியெல்லாம் தவிர்க்கிறது? எண்ணத்தில் அதை தவிர்க்கணும், இப்படிப்பட்ட சகவாசத்தை தவிர்க்கணும், அப்படிப்பட்ட கம்பெனியை தவிர்க்கணும், அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கணும் இல்லையா? ஏன்னா வெறும் இடம் கூடாதீங்கன்னு சொன்னால் எப்படி இடம் கூட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுதான் இடம் கொடுக்கறது. இப்போ மாடர்ன் டேஸில் இப்படி தான் சொல்லணும்.
நவநாகரிக காலத்தில் வாழ்கிறோம். இப்போ இப்படி தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேற டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறோம் பாருங்க. டார்பி, ஒன்ஸ் அகைன் டார்பி என்ற டிரான்ஸ்லேஷன். Do not take any forethought for the flesh to fulfill its lust. forethought முன்கூட்டியே யோசிக்கிறது. இது எப்படி பண்ணலாம், இது எப்படி திட்டம் போட்டு யாருக்கும் தெரியாமல் எப்படி பண்ணலாம், இதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படிதான் போகுது பாருங்க மனம். அப்படி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ESV டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃபிளஷ் டு கிராட்டிஃபை இட்ஸ் டிசையர்ஸ். மாம்சம் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு எந்த ப்ரொவிஷனும் கொடுக்காதீங்க. எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாதீங்க. எந்த விதமான இடமும் கொடுக்காதீர்கள். அதுக்கு ப்ரொவைட் பண்ணாதீங்க. சில நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியம் சோதனையா இருக்கும்னா அந்த சோதனையா இருக்கிற இடத்திற்கு தனியா நீங்க போறதே என்ன பண்றீங்க, ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க. நடக்கிறதுக்கு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, ப்ரொவிஷன் கொடுத்துட்டீங்க. அந்த இடம் ஒரு சோதனையா இருக்கும், அது வேணாம், அங்க போனா இப்படி தவறு நடக்க வாய்ப்பு உண்டு, அப்படி போனா நான் தவறாக நடந்துக்க வாய்ப்பு உண்டுன்னு தெரிஞ்சாலே கூட ஒரு ஆளை 2 ஆளை கூப்பிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா பிசாசு எப்படியாவது போட்டு ஆளை அமைக்கிடலாம்னா பார்க்குறான். அப்படிதான் அது. தனியாக இருந்தாலே அது இடம் கொடுத்தா மாதிரி தான் ஆயிடுது. அதனால் நல்ல கம்பெனியில் இருக்கிறது நல்லது. அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம தப்பு செய்யாதபடிக்கு. நல்ல ஆளு யாரை கூட வச்சுக்கிட்டா நம்ம ஏதாவது தப்பு செய்யாதபடிக்கு அவங்க பார்த்துக்குவாங்க. சில நேரங்களில் கொஞ்சம் கடவுளுடைய மனுஷர்கள்லாம் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒன்று தப்பு செய்யாமலே தப்பு செஞ்சோன்னு சொல்லிட்டு அது. அதனாலே தனியாக எங்கேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. எதையா கதை கட்டி விட்டுருவானுங்க. தனியாக போனால் தானே கதை கட்டுறதுக்கு. தனியாக இல்லையே, கூட அவர் இருந்தார், அங்கே போனால் அவர் இருந்தார், இங்கே போனால் இவர் இருந்தார், இங்கே தங்கினா இவர் தங்கி இருந்தார் கூட, அங்கே போனால். அப்போ ஒன்றுமே தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே. ப்ரொவிஷன் பண்ணாதீங்கன்னு இருக்குது. ப்ரொவிஷனு கொடுக்காதீங்க. இருக்கீங்களா? அடுத்தது NET ஒரு டிரான்ஸ்லேஷன். மேக் நோ ப்ரொவிஷன் ஃபார் த ஃப்ளஷ் டு அரவுஸ் இட்ஸ் டிசையர்ஸ். மாம்சமானது அதன் ஆசை இச்சைகளை வளர்ப்பதற்கு தூண்டுவதற்கு ப்ரொவிஷன் ஏற்படுத்தாதீங்க. இந்த ப்ரொவிஷன்ற வார்த்தை ப்ரொவைடு, அதுக்குன்னு கொடுக்கறது, அதுக்கு நேரம் கொடுக்கறது, இடம் கொடுக்கறது, அதுக்கு பேச்சு கொடுக்கறது, அதுக்குரிய காரியங்களை வாசிக்கிறது, அதான் ப்ரொவைடு. வீட்டில் இந்த மாதத்துக்கு வேண்டிய எல்லா சாமானும் என்ன பண்ணுறோம், வாங்கி போடுறோம். போடும்போது என்ன பண்ணுறோம், அதை ப்ரொவிஷன் சொல்கிறோம். என்ன ப்ரொவிஷனு? சாப்பிட்றதுக்கு ப்ரொவிஷன் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் பாவம் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட்டு, ஊர் சுற்றுறதுக்கு ஒரு பட்ஜெட்டு. சில ஆளுங்கள்ட்ட பேசியிருக்கேன் பாருங்கள், பிரதர் எனக்கு மாதத்தில் அது அதுக்கு போயிடும் பிரதர், இவ்வளவு இதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒதுக்காதீங்கன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் பட்ஜெட்டு கிடையாது. தப்பான காரியங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. NIRV டிரான்ஸ்லேஷன், டோன்ட் திங்க் அபவுட் ஹவு டு சாட்டிஸ்ஃபை வாட் யுவர் சின்ஃபுல் நேச்சர் வாண்ட்ஸ். உங்களுடைய பாவ சுவாபம் கோருகிற அத்தனை ஆசைகளின் எப்படி அதை நிறைவேற்றலாம் என்றதை யோசிக்கிறதை தவறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. NIV இப்படி சொல்லுது, do not think about how to gratify the desires of the sinful nature. இந்த பாவ சுவாபத்தின் ஆசைகளை நிறைவேற்றுவது எப்படி என்றதை யோசிக்கிறத தவிர்த்து விடுங்கள் சொல்லியிருக்குது. NLT சொல்லுது, don't let yourself think about ways to indulge in your evil desires. இந்த தவறான ஆசையை எப்படி நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிறத பற்றி யோசிச்சு அதுக்குன்னு திட்டமிடுறத தவறுங்கள். Wuest translation சொல்லுது, stop making provision for the sinful nature with a view to passionate craving. தவறான காரியத்தை, அதன் பேரில் இருக்கிற ஆசையை வளர்ப்பதை தவறுங்கள். ஹலோ, இருக்கீங்களா? பாருங்க, ஒரு தவறான டிவி ஷோவை பார்த்துட்டு இருக்கோம். டிவி எல்லாமே கெடுதல்னு சொல்லலை நான். தப்பான காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, சிலர் சொல்கிறாங்க, ஏன் பிரதர் அதை பார்க்கக்கூடாது, சும்மா இதை பார்க்காத அதை பார்க்காத, இது என்னது இது கிறிஸ்டியானிட்டியில் இப்படிலாம் போச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க என்ன பார்க்குறாங்களோ அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, ஏன் பார்க்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுறோம்னா, பார்க்குறது யாரும் தடுக்க முடியாது, ஆனால் பார்க்காதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா தவறான ஆசைகளை வளர்ப்பதற்கு அது ஏதுவாகிறது. இருக்கீங்களா? தவறான ஆசைகளை வளர்ப்பதற்கு ஏதுவாகிறது. அப்போ தவறான ஆசைகளை உங்களுக்குள்ள தூண்டுவதற்கு வளர்ப்பதற்கு எதுவெல்லாம் ஏதுவாக இருக்குது. இந்த புஸ்தகம் ஏதுவாக இருக்கா அதை படிக்காதீங்க, இந்த காட்சி ஏதுவாக இருக்கா அதை பார்க்காதீங்க, இந்த நிகழ்ச்சி ஏதுவாக இருக்கா அதை கவனிக்காதீங்க, இல்லையா? அதையெல்லாம் தவிர்த்துட்டு இந்த தவறான ஆசைகளை தூண்டுகிற காரியங்களை தவிர்க்க சொல்லி தான் வேதவசனம் போதிக்கிறார். அதனால தான் பார்க்கறது இல்லை, அதனால தான் அதை இது பண்ணுறது இல்லை. அதனால தான் ரிமோட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சோஃபாலேருந்து எந்திரிக்காமல் அங்கேயே இருந்தே திருப்பலாம்.
அதுக்கு தான் சைல்டு லாக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. சைல்டு லாக் வந்து வெறும் சைல்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெரியவங்களுக்கும் அதை போடணும். பேர் தான் அதுக்கு சைல்டு லாக்கு. அந்த சைல்டு லாக்குக்கு மேலே உள்ளே ஒரு லாக் வச்சிருக்காரு கடவுள். இல்லை அதை நான் பார்க்க மாட்டேன், அங்கேயே இருக்குது, அங்கேயே ஒரு கேட், அங்கேயே ஒரு காம்பவுண்ட் வால். என்னுடைய வில், என்னுடைய சித்தம் கொள்ளுகிற திறன், நான் இதை தான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற தீர்மானிக்கிறது ரொம்ப அவசியம் பாருங்க. ஏன்னா பாவத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து பாவம் ஆளை விடக்கூடாது, விடாதிருங்கள்னு சொல்லிடுது, ஆளக்கூடாது. இப்போ திருப்பியும் போவோம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு. முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறான். என் மகனே, ஞானத்தை கவனித்தேன், புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரீயின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். ஸ்மூத்தாக இருக்குன்றாரு, பேச்செல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஏமாந்துடாதுங்கிறார். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும், இருபுறம் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையாய் இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், அப்புறம் வந்து கசப்பாகவும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். போட்டு பின்னு வச்சு டெய்லி குத்துனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி வேதனை வாழ்நாள் முழுக்க வரும். நிறைய பேர் பாருங்க, இப்போ இருக்கிற ப்ளஷரை தான் பார்க்குறவங்கள ஒழிய அப்புறம் இருக்கிற பெயினை பார்க்கறது கிடையாது. பாவத்தில் ப்ளஷர் இருக்கா? இருக்குது. ஆனால் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ப்ளஷர் ஃபார் அ சீசன், அதாவது அனித்திய பாவ சந்தோஷம்னு வேதவசனம் சொல்லுது. அனித்தியனா தற்காலிகமான பாவ சந்தோஷம். அப்போ இப்போ இருக்கிற சந்தோஷத்தை பார்த்துட்டு அது செய்தால் பிறகு என்ன இருக்கும்? வாழ்நாள் முழுக்க கசப்பை சகித்து கொள்ள வேண்டும், கசப்பாயிடும் வாழ்க்கையே. வாழ்நாள் முழுக்க பின்னு வச்சு குத்தி கத்தி வச்சு அறுத்துக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கும். இருக்கீங்களா? 1 மணி நேரம் ப்ளஷராக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மணி நேரமும் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் பெயினும் வேதனையும் தான் இருக்கும். குத்துற மாதிரி இருக்கும், அறுக்கிற மாதிரி இருக்கும், கசப்பு இருக்கும். தாங்கிக் கொள்ள முடியாத கசப்பும் வலியும் வேதனையும் தான் அங்கே இருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்க்குறோம் பாருங்க. அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனத்தை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. இந்த 8ஆம் வசனம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது பாருங்க. TNL டிரான்ஸ்லேஷன், டோன்ட் கோ நியர் த டோர் ஆஃப் ஹர் ஹவுஸ். என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. அது வீட்டு வாச பக்கமே போகாத. டோன்ட் கோ நியர் த டோர் ஆஃப் ஹர் ஹவுஸ். NIV சொல்லுது, கீப் டு அ பாத் ஃபார் ஃப்ரம் ஹர். ஏதாவது ஒரு வழியில் போய் தான் ஆகணும், ஆனால் அந்த வழி வந்து இதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கன்னு இருக்குது. கிட்ட ரூட்லேயே எடுக்காது, அந்த பக்கம் போகிற ரூட்டே வேணாம், ரொம்ப தூரம் ரூட்டில் போ. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அருமையான டிரான்ஸ்லேஷன் சொல்லுது பாருங்க. கீப் யுவர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சச் அ வுமன், absolutely stay out of her neighborhood. Hello, absolutely stay out of her neighborhood. neighborhoodனா பிரசவாக்கம்ங்கிறது ஒரு neighborhood. இந்த பிரசவாக்கத்தில் தான் பிரச்சனைனா, இதில் ஒரு தெருவில் தான் பிரச்சனைனா, அப்போ பிரசவாகத்துக்கே வராதுன்னு இருக்குது. அப்படிதான் சொல்லியிருக்குது. அந்த நெய்பர்ஹுட் பக்கமே போகாத. இல்லை பிரதர், அப்படி கெல்லிஸ் வந்துட்டேன், அப்புறம் அப்படி கால் அப்படி போயிடுச்சு, தாண்டிடுச்சு, அதோடு அப்படியே திருப்பிக்க இல்லையா? எது சோதனையாக இருக்குது அது பக்கம் நல்லா சொன்னேன் இல்லையா? குடியை நிறுத்தணும்னா ஒயின் ஷாப் பக்கம் குடிகாரன் கூட சேரவும் கூடாது. அப்புறம் என்ன அவனோட வேலை? அதான் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு, தீர்மானிச்சாச்சு, இனிமேல் தொட போகிறது இல்லைன்னு தீர்மானம் பண்ண. அப்புறம் அவங்க கூட சாவாசன் அவனு இல்லை பிரதர், அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, நான் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பேச்சு தானே கொடுத்துட்டு இருந்தேன், ஒன்றும் தப்பு இல்லை. அதுதான் கூடாது, அதை தான் தவிர்க்க தவிர்க்கிறதுனா அதுதான் தவிர்க்கிறது. அங்கே கூடவே கூடாது, அந்த சகவாசமே கூடாது. இருக்கீங்களா? ஃபார் ஃப்ரம் இட். எல்லாம் சொல்லுங்க, ஃபார். ரொம்ப தூரமாக போயிட்டு இருக்குது. அந்த பக்கம் அந்த ரூட்டு மாற்றி அந்த பக்கம் பைபாஸ் எங்கேயாவது பிடிச்சி அப்படி போகணும். இப்படி வரவே நெய்பர்ஹுட்லேயே வராதுன்னு சொல்லியிருக்குது. இன்னும் எவ்வளோ அழகாக சொல்கிறது. இப்படி வராதுன்னு சொன்ன பிறகு அப்படி போன ஆளை பற்றி வேற வசனம் சொல்லுது. 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலேருந்து பாருங்க. இவன் பிரச்சனையை பாருங்க. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது, நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா, ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாலே தெரியும் எப்பேற்பட்ட முட்டாள்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்கன்னு. பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று, அந்த சந்தில் போலங்க, அது பக்கத்து சந்தில்
இவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் அங்கதான் வருது. சிலர் எப்படின்னா, இல்ல அங்க போகணும்னு நான் தீர்மானிக்கல பிரதர், திடீர்னு பார்க்குறேன் அங்க இருக்கிறேன், எனக்கே தெரியல பிரதர், பார்த்தா அது பக்கத்து தெருவா இருக்குது. இந்த கதை தான் வேணான்றது. எப்படியோ அங்க போயிட்டேன் பிரதர், அதெல்லாம் வேண்டியதே கிடையாது. இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய், பாருங்க சந்துக்கு அடுத்த தெருவில் தான் போயிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தா வீட்டு வழியா போறான். அப்படியே கால் இழுத்துருது. இந்த சந்துலேருந்து அந்த சந்துக்கு போய் அப்புறம் அந்த சந்துலேருந்து இந்த சந்துக்கு வந்து பக்கத்து சந்து தானேன்னு போனேன் பிரதர். கடைசியில் பார்த்தா வீட்டு வழியாய் நடந்து போனான். தான் பிரச்சனை. அந்த வழியில் தான் போயிட்டு இருந்தேன் பிரதர், மாட்டிக்கிட்டேன். அந்த வழியில் தான் போவானான்னு சொல்லியிருக்குது, அந்த ஏரியாவுக்கு போனான்னு இருக்குது. அப்புறம் ஏன் அந்த வழியில் போனேன், அப்புறம் ஏன் பக்கத்து சந்துக்கு போனேன், ஏன் அந்த வட்டாரத்துக்கு போனேன்? அதுதான் அங்கே பிரச்சனை. தவறுங்கள்னா தவிர்க்கிறது, அவாய்ட் பண்ணுறதுனா என்னன்றது சொல்லிகிட்டு இருக்கிறோம். இவன் பண்ணது அவாய்ட் பண்ணுறது இல்லை, இவன் பண்ணது என்ன, இவனுக்குள்ள ஒரு ஆசை, எப்படியாவது அதையே யோசிச்சுக்கிட்டு இதை எப்படி நிறைவேற்றலான்னு இதே யோசனை, இந்த ஆசைச்சு எப்படி நிறைவேற்றுறது, எப்படி இதை பண்ணுறது, யாருக்கும் தெரியாமல் எப்படி போய் இது பண்ணுறதுன்ட்டு அப்படியே போய் சுற்றி கடைசியில் பக்கத்து சந்துக்கு போய் கடைசியில் இந்த சந்துக்காக வந்தாச்சு, நடந்து போனான். அப்புறம் கதையை வாசித்தீங்கன்னா அவன் கதி ஐயோ கதி தான். இன்னும் ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் எப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறார் பவுல்னு பாருங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு, இங்கிலீஷ்ல இப்படி வருது, in order to avoid fornication அப்படியே வருது. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒழுங்கா கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருக்குது. ஏன்? வேசித்தனத்தை அவாய்ட் பண்றதுக்கு. சிலர் பாருங்க இது தப்பான வழியில் கொண்டு போயிட்டாங்க. சிலர் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழ்றது அதே தப்புன்றாங்க, அந்த சுகபோகங்களே அனுபவிக்க கூடாதாக்கும் அப்படிங்கிற தப்பான எண்ணங்கள்லாம் சில கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி போதிக்கிறார் பாருங்க, அது புதிய ஏற்பாடே கிடையாது, அது வேத ஏதோ ஏற்பாடு. அது புதிய ஏற்பாடு கவனிங்க. ஆமா, சிலர் அப்படி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில், ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. நான் கல்யாணமே இல்லாமல் இருந்தேனாக்கும், ஏன்னா அது கூட எனக்கு வேண்டாம், நல்ல விதத்தில் ஆசையை நிறைவேற்ற சொல்லி அப்படின்னு வழியை சொல்லி தருவார், அது கூட வேணாமா இருக்கு. அப்போ அவர் எதை பெரிய பரிசுத்தமாக நினைக்கிறாரோ அதுவே அவருக்கு கண்ணி ஆயிடுது, அதுவே பாவத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. பைபிள் பாருங்க ரொம்ப பிளைனாக சொல்லு, பைபிளில் முட்டாள்தனம்லாம் கிடையவே கிடையாது, முட்டாள்தனம் இடமே கிடையாது. அடுத்த வசனம் பாருங்க, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவுள், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. நிறைய பேர் யோசிக்கிறாங்க பைபிளில் இதெல்லாமா இருக்குதுன்னு. இருக்குது பாருங்க. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. ஏன் இதெல்லாம் பேசுது பைபிள்லன்னா, இந்த வேசித்தனத்தை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அதனால தான் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேசித்தனத்தை அவாய்ட் பண்ணலன்னா பெரிய பிரச்சனைகள் கொண்டு போய் விட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் இல்லாமல் போயிடுது, பாவம் உள்ள நுழைஞ்சிருது, மனுஷனை அழிச்சிருது, மீட்பு செஞ்சதெல்லாம் அது என்ன ஆகிடுது, நாசமாக்கி விடுகிறது. அதுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் போதிக்கிறார். இப்போ பாருங்க 5ஆம் வசனம், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி, பிரிஞ்சு இருக்கிறதுனா 2 பேரும் அக்ரி பண்ணி சில காலம் பிரிஞ்சிருக்கலாம் ஒழிய ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையினால். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்குது, பிகாஸ் ஆஃப் யுவர் லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. ஏன் ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க வேணான்னு சொல்லுது? பிரிஞ்சிருக்கிறதுனா ஏதோ உபவாசம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம். ஆனால் திருப்பி ஒன்று கூடி வாழுங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விரதத்துவம் இல்லாதபடினால், விரதத்துவம் இல்லாதபடினா ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லி உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதபடினால். இல்லை பிரதர் எனக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல், அதுதான் வேணாங்கிறது. அதுதான் இருதய அகந்தை. இல்லை எனக்கு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன் பிரதர், அதுதான் இருதய அகந்தை. கண்டிப்பாக உழுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதபடினால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். என்ன அட்வைஸ் பாருங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்காம கூடி வாழுங்கள். பிரிஞ்சிருக்கும் போது ஒருத்தர் கன்சென்ட்டோட பிரிஞ்சிருங்க, கூடி வாழுங்கள். ஏன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, வேசித்தனத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ். என்ன அற்புதமான அட்வைஸ் பாருங்க.
ஏன்னா உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையினால். எல்லாருக்கும் விரதத்துவம் கிடையாது. விரதத்துவம் இருக்க மாதிரி பார்க்காதீங்க. இல்லாதபடினால் கூடி வாழுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, தவிர்த்து விடுங்கள். எந்த சூழ்நிலையும் எந்த விதமான ஒரு இடத்தையும் சோதிக்கப்படுவதற்கு கொடுக்காதிருங்கள். சோதனை உண்டாக்கக்கூடிய காரியங்களை தவிருங்கள். ஏன்னா பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம்.